கைஸ், எங்கள் வீட்டில் நிறைய மாம்பழம் வந்துச்சு. அதனால் நாங்கள் ஐஸ்கிரீம் செய்யலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு மாம்பழம் எடுத்துக்கணும். அந்த மாம்பழத்தை வந்து கொட்டை இருக்கும் பாருங்கள், அந்த கொட்டை மாம்பழத்துக்குள்ளே இருக்கிறது கொட்டை தான். அதை எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டுறணும், வேண்டாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டம்ளரில் உள்ளே சொருகிட்டு என்னென்னா இந்த பாலை வந்து மில்கி பிஸ்கெட் இருக்குல்ல, அதை அப்படியே எல்லாம் முறுக்கி அதுக்குள்ளே அப்படியே போட்டுறணும். பாலுக்குள்ளே போட்டோடனே நட்ஸ்லாம் இடிச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இடிச்சிட்டேன், நல்லா இடிச்சது உள்ளே போட்டேன். இந்த இடிச்சது உள்ளே போட்டோடனே பாலுக்குள்ளே அந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா மாம்பழத்தை உள்ளே இருக்குல்ல, அதை வந்து இதுக்குள்ளே அப்படியே போட்டுறோம். உள்ளே போட்டுட்டு அப்படியே இதை வந்து ஒரு மாதிரி ஆயிடும். இந்த பால் மாதிரி ஐஸ்கிரீம் நிறைய அருவில் சாப்பிட்ருப்போம்ல, அருவன் ஐஸ்கிரீம் வெண்ணிலா பால்ஸ். அந்த வெண்ணிலா பால்ஸில் வந்து எங்கள்கிட்ட 3 இருந்துச்சு. 2 இதில் பண்ணிட்டு டம்ளர் இது ஒரு 2 பண்ணுவோம், 4 ஆயிரும், நல்லா இருக்கும்னு நாங்கள் செய்கிறோம். இது அப்படியே வாஷ் பண்ணிட்டா, வெளியில் இருக்க மேங்கோ அந்த க்ரீம்லாம் வாஷ் பண்ணிட்டா நீட்டாக ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் வச்சுட்டா நீட்டாக ஒரு ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆயிடும். பாய் கைஸ்.